செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானை வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரம் வானவரும் அறம்பயிரும் கிடந்து எங்கும் படியா கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் ஜீயர் திருவடியிலே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கென்ன விதி என்னை மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் மார்கழி மாதத்தின் 26வது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க உள்ளோம். மிக அற்புதமான பாசுரம். நோன்பு கருவிகள் எல்லாம் என்னென்ன என்று சொல்லி கண்ணனிடம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் இன்றைய பாசுரம். இந்த அரிய வாய்ப்பை அளித்த ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலுக்கும் அதன் நிர்வாகி அருமை நண்பர் ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து ஆன்மீக உள்ளங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி 26வது பாசுரத்திற்குள் செல்லலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சிய சன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையவனே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். இன்றைய பாசுரம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டாள் கண்ணனை நாடி அவனிடம் கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபடுவதற்காக இந்த நோன்பு கருவிகள் எல்லாம் கேட்குறாங்க. என்னன்னு பார்ப்போம். மாலே மணிவண்ணா, கண்ணனை சொல்லும் பொழுது மாலே என்று சொல்றா. பக்தர்கள் மேல் அளவற்ற பிரியமுடையவன் மால் என்றால். இன்னொரு அர்த்தமும் நம்ம ஏற்கனவே நகைச்சுவையாக பார்த்தோம். மாலில் கிடைக்காது எதுவுமே இல்லை, கண்ணங்கிட்ட கிடைக்காது எதுவுமே இல்லைன்னு பார்த்துருக்கோம். இங்கே அளவற்ற பிரியமுடையவன், அளவற்ற கருணை உடையவன் மாலே மணிவண்ணா, அழகான நீலமேக சியாமல வண்ணனாக காட்சியளிக்கக்கூடியவன் கண்ண பரமாத்மா. அதாவது நீல மணி கலர்ல இருப்பாராம் சுவாமி. நீல கலர்ல இருக்கிறார் யாரு? நம்ம கிருஷ்ண பரமாத்மா. மணிவண்ணா மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மார்கழி நீராட்டம் செய்ய வேண்டும், நீராட வேண்டும். எப்படி? மேலையார் செய்வனகள் வேண்டுவன. என்னுடைய முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய பெரியவர்கள் எப்படி மார்கழி நீராடி நோன்பு நோற்று எந்தெந்த நோன்பு கருவிகள் எல்லாம் பெற்றார்களோ எங்களுடைய முன்னோர்கள் செய்ததை நாங்கள் செய்கிறோம். மேலையார் செய்வன வேண்டுவன கேட்டியல். ஆக எங்களுக்கு இதெல்லாம் வேணும் கண்ணா, நீ இந்த நோன்பு கருவிகள் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா இங்கிருந்து யமுனை நதி தீரத்துக்கு போனோம், எல்லாரும் கும்பலாக போய் அங்கே என்ன பண்ணணும்? நோன்பு மேற்கொள்ள வேண்டும். ஆகவே மேலையார் எங்களுடைய முன்னோர்கள் செய்ததை போல நாங்கள் செய்யணும். மேலையார் செய்வன வேண்டுவன கேட்டியல். என்னென்ன வேணும்? ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்தூன் பாஞ்சிய சன்னியமே. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன, இந்த உலகத்தையே நடுநடுங்கு செய்யக்கூடிய அளவிற்கு மிகவும் சக்தி படைத்த பாஞ்ச சன்னியம் என்று சொல்லக்கூடிய சங்கநாதம். கிருஷ்ண பரமாத்மா குருட்சேத்திரத்துல நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொல்லி துரியோதனங்கிட்ட உறுதி அளித்து விட்டு எந்த ஆயுதமும் எடுக்கல அப்படின்னு இருந்தார். ஆனா சங்க எடுத்து ஓதனார். அந்த பாஞ்ச சன்னியத்தை எடுத்து கண்ண பரமாத்மா ஊதினார். உடனே கௌரவர்கள் சைடில் எல்லாரும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் கையில் ஆயுதம் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, கண்ணன் எழுப்பக்கூடிய சங்கநாதம் அத்தனை பேருக்கும் பயத்தை உண்டு பண்ணியதான். அதனாலதான் சொல்றாங்க, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையவனே. அந்த மாதிரியான சங்கம்னா சங்கு, அந்த சங்கு எங்களுக்கு வேண்டும், எங்க எல்லாருக்கும் வேணும். அப்ப எத்தனை சங்கு தேவைப்படும் யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ணன் என்று இல்லாமல் மகாவிஷ்ணுவனுடைய திருக்கரங்கள் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா சக்கரமும் சங்கும் இருக்கும். ஆனா இந்த சக்கரம் சங்கு எல்லாத்தையுமே ஆழ்வார்கள் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க நம்ம வைஷ்ணவர்கள். சக்கரத்தாழ்வார், சங்கு ஆழ்வார் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பணியை சக்கரமும் சங்கும் செய்வதால் அவர்களும் ஆழ்வார் ஆயிட்டாங்க. சக்கரத்தாழ்வார், சங்காழ்வார்.
அப்படிப்பட்ட ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையவனே. சரி, ஃபர்ஸ்ட் சங்கு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சால பெரும்பறையே. பெரும் பறை, பறை என்றால் முரசு என்று ஏற்கனவே சொன்னேன். அந்த சவுண்டு எழுப்பக்கூடிய அழகான ஒரு வாத்தியம் முரசு. சால பெரும்பறையே, பெரும்னாலே பெரியன்னு அர்த்தம். சால பெரும்பறையே. தமிழாசிரியர்களுக்கெல்லாம் தெரியும், உரிச்சொல் நடத்தும் போது அந்த உரிச்சொற்கள் எது எதுன்னு சால, உரு, தவ, நனி, கூர், கழி, மான் நம்ம சொல்லுவோம் பாருங்க. அந்த சாலன்னாலும் பெரியதான். சால பெரும்பறையே, பெரிய அந்த பறை என்ற கருவி வேண்டும். அதுக்கப்புறம் பல்லாண்டிசைப்பாரே. அப்ப ஃபர்ஸ்ட் சங்கு, அப்புறம் பறை, இப்ப மூணாவது பல்லாண்டு இசைப்பாரே. எங்களுக்கு பல்லாண்டு இசைக்க கூடியவர்களும் வேணும். யாருங்க பல்லாண்டு இசைப்பாங்க? பல்லாண்டு இசைக்க கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பெரியாழ்வார் தான். பெரியாழ்வார் யாரு? ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய தந்தையார். அவர் என்ன பண்ணாராம், அது ஒரு கதை. அது போனா அதுவே 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆயிடும். சுருக்கமா ஒரே லைன்ல சொல்லிடுறான் அந்த பழைய நிகழ்ச்சி மட்டும். அதாவது அரசவையிலே மன்னன், பாண்டிய மன்னன் வந்து பொற்கிழி கட்டி வச்சிருப்பாரு. யார் முதல்வன், அதாவது யார் பரம்பொருள், வேதம் உணர்ந்தவன் இப்படின்ட்டு அது போதும் அந்த கதை. இதுல யாரோ கரெக்டா எங்களுக்கு விளக்கம் கொடுத்து யார் மிகச் சரியான பதிலை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே இந்த பொற்கிழின்னு சொல்லி பாண்டிய நாட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுறான். அப்போ அது வந்து வெறும் கோயிலுக்கு போய் பெருமாளை மட்டுமே பூமாலை தொடுத்து அலங்காரம் செய்து இருக்கக்கூடிய நம்ம பெரியாழ்வாருக்கு அந்த வாய்ப்பு வருது. பெருமாளை கனவுல வந்து சொல்றார், நாளைய தினம் நீ போ, பாண்டிய மன்னனுடைய அவையில போ, அங்க போனா உனக்கு கண்டிப்பாக அந்த பொற்கிழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. எனக்கு எதுவுமே தெரியாது உங்களுடைய நாமத்தை தவிர அப்படின்ட்டு. இவர் பெரியாழ்வார் சொல்ற, நீ போப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆழ்வாரை அனுப்புறார். அது நடக்குது விஷயம். அப்போ அவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை மன்னன் ஏற்றுக்கொண்டு அந்த பொற்கிழி அவர் கொடுக்குறார். அதுக்கு பிறகு இவர் யாரு, நம்ம பெரியாழ்வார் வரார் வெளியே வருகிற பொழுது அந்த மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய கூடலழகர் சந்நிதின்னு இருக்கு. அந்த கூடலழகர் சந்நிதி பெருமாள் கோயில் பக்கத்துல பாத்தீங்கன்னா காட்சி கொடுக்க ஆகாய மார்க்கமாக பெருமாள், தாயார் எல்லாம் வராங்க கருட வாகனத்துல. அப்படி வரும்பொழுது கீழே இருந்து பாக்குறாரு பெரியாழ்வார். பக்த கோடிகள் எல்லாம் தெருவில் நடந்து போயிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறார். அப்ப காட்சி கொடுத்தா நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அவனுடைய திருவடியை பணிந்து, தாயாருடைய திருவடியை பணிந்து மகிழ்ச்சி அடைவோம். எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. ஆனா மற்றவர்களை போல் இல்லாம பெரியாழ்வார், ஐயோ நம்ம பெருமாளுக்கு கண் திருஷ்டி பட்டு விடுமே என்று பல்லாண்டு பாடுறார். பெருமாளுக்கு கண் திருஷ்டி பட்டுவிடும் அப்படின்னு நினைச்சு பாடுறதுனாலதான் அவர் பெரியாழ்வார். ஏன், பெருமாளையும் தன்னுடைய குழந்தையாக நினைக்கிறார். ஐயோ என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கண் திருஷ்டி பட்டு அப்படின்னு உருகிறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மூட நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளர் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே அப்படின்னு பாடுறாரு. அப்போ நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள், நம்ம குடும்பத்தார், நம்ம குழந்தைங்களுக்கு இது கண் திருஷ்டிப்படும் நினைப்போம். இவர் பகவானுக்கே கண் திருஷ்டிப்படும். இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் மதுரை மாநகர்ல போயிட்டு இருக்காங்களே, அவங்க பார்வையெல்லாம் படுற மாதிரி காட்சி கொடுக்குறியே, அப்பா நீ போ, வேணாம் உனக்கு திருஷ்டி போடும் சொல்லி பெருமாளுக்கே பல்லாண்டு பாடியவர் இந்த பெரியாழ்வார். அவருடைய மகளான ஆண்டாள் நாச்சியார் என்ன கேட்குறாங்க கண்ணன் கிட்ட, பல்லாண்டு இசைப்பவர்களும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த பல்லாண்டு இசைப்பவர்கள் யாருன்னா, இப்பெல்லாம் கூட நீங்க இந்த ஸ்ரீரங்கத்துல அண்மையில வைகுண்ட ஏகாதசி பெருவிழா முடிஞ்சது, அரையர் சேவைன்லாம் வச்சிருப்பாங்க. அரையர் சேவைன்னு, அரையர்னா யாருன்னா ஆழ்வார்களுடைய அமுத தமிழ் பாசுரங்களை பாடி அதற்கு அபிநயம் பிடித்து நடனம் ஆடக்கூடியவர்கள். தன்னை மறந்துடுவாங்க, அந்த பாசுரம் பாட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க யாருன்றதே அவங்க மறந்து பகவானையும் தாயாரையும் மட்டுமே நினைத்து கொண்டிருப்பதனால அவர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அந்த சேவையை செய்யக்கூடியவர்கள் தான் அரையர்கள்னு பேரு. அந்த அரையர்கள் வேணும். பல்லாண்டு இசைப்பார்னா இங்க அரையர்கள் நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அப்ப சங்கு கேட்டாங்க, அதுக்கு பிறகு பறை, சோழ பெரும்பறை கேட்டாங்க, மூணாவது பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே, அடுத்தது அழகான விளக்கு. விளக்கு தான் நாங்க மங்களகரமா இருக்கும். கோல விளக்கே, கொடியே, நம்மளுடைய
ஆன்மீக சம்பந்தப்பட்ட இந்த கிருஷ்ணா அனுபவத்திற்காக நாங்கள் செல்லும்பொழுது கையிலே கொடி பிடித்து செல்ல வேண்டிய எங்களுக்கு கொடி வேணும். விதானமேன்னா விதானம்னா நம்ம ஷாமினான்னு இப்போ சொல்றோம் இல்லைங்களா, பந்தல்னு எடுத்துங்க நீங்க. பந்தல் வேணும். ஏன்னா போறதெல்லாம் குளிர்ல எல்லாம் பனியில வாட்டமா இருப்பாங்க. மேல ஒரு பந்தல் மாதிரி பிடிச்சிட்டு போனா நல்லா இருக்கும் என்று கேட்டு, அடுத்தது விதானமே, இதெல்லாம் யார் கொடுக்கணுமா? ஆலி நிலையாய் அருள். அப்போ ஆலை இலை மேலே படுத்து கொண்டு இருக்கக்கூடிய கண்ண பரமாத்மாவே நீதான் இதெல்லாம் எங்களுக்கு அருள வேண்டும். அது என்னங்க ஆலின் இலைமேல் அப்படின்னா, ஆழ்வார் அழகா சொல்லியிருப்பார். ஆலின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவணையான். ஞாலமேழும் 7 உலகத்தையும் விழுங்கி தன்னுடைய வயிற்றுக்குள் வச்சு வாயை திறந்து காமிப்பானான் கண்ணை. உலகமே தெரியுமா உள்ள. நம்ம பார்த்துருப்போம் அந்த காட்சிகளை எல்லாம். அப்போ ஆலி நிலைமையில் இந்த ஊழி காலத்துல எல்லாமே பிறண்டு வருகிற பொழுது ஒரு அழகான ஆலி நிலைமையில் குழந்தையாக கண்ணன் சயனித்திருப்பான், படுத்திருப்பான். அதனால உன்னால முடியாது எதுவும் கிடையாது. ஆலி நிலையாய் இப்ப நான் கேட்ட இந்த நோன்பு கருவிகளை எல்லாம் எனக்கு அருள்வாயாக என்று கேட்டு இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் நிறைவு செய்கிறார். என்ன கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் மீண்டும் ஒரு தடவை பாசனம் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சிய சன்னியமே. ஃபர்ஸ்ட் சங்கு இல்லைங்களா? பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சிய சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையவனே. ரெண்டாவது சால பெரும் பறையே, பறை இரண்டாவது. பல்லாண்டு இசைப்பாரே மூணாவது. கோல விளக்கே நாலாவது. கொடியே அஞ்சாவது. விதானமே அதாவது பந்தல் ஆறாவது. இந்த 6 பொருட்களையும் நோன்பு பொருட்களாக, நோன்பு கருவிகளாக யார் அருளணும்? ஆலி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார். ஆகவே நமக்கு பூஜை செய்யக்கூடிய நாட்கள்ல, நல்ல நாட்கள்ல, இப்போ பொங்கல் வரப்போகுது, இந்த மாதிரி நாட்கள்லாம் இந்த மாதிரி பாசுரங்களை சொல்வதன் மூலம் நமக்கு அந்த கண்ணனுடைய அருள், ஆண்டாள் நாச்சியாருடைய அருள், ஆண்டாள் சமேத ஸ்ரீ ரங்கமன்னார் சுவாமியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஸ்ரீ ஆண்டாள்ஜியர் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.